உள்ளத்து நிறைவு நின்றே வாய் பேசும், செயல் வெளிவரும். நம் உள்ளத்திலிருந்து வருவதுதான் நம்மை மாசுபடுத்துகிறது என்கிறார் இயேசு. ஒரு முறை மீண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்து பார்ப்போம். உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை பற்றி, அது பாவங்களை பற்றி இயேசு ஒரு பட்டியல் தருகிறார். அந்த பட்டியலை ஒரு முறை ஒவ்வொன்றாக பார்ப்போம். நம்மிடம் எண்ணமாக எது கருவுற்றிருக்கிறது, அது வெளியிலே செயலாகவோ சொல்லாகவோ பாவமாகவோ வெளிவருகிறதா? இந்த ஆய்வு ரொம்ப மிக மிக முக்கியம், நல்லது. நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு இயேசுவே கொடுத்திருக்கிற உதவி இது. இயேசுனுடைய இரக்கம் என்று கூட சொல்லலாம். நம்மை நான் ஆய்வு செய்து பார்த்து கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்கிற பொழுது இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னித்து நல்ல எண்ணங்களை நம் உள்ளத்தில் விதைப்பார். நல்ல எண்ணங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த நல்ல எண்ணங்களை செயலாக, வார்த்தைகளாக, புண்ணியமாக, நன்மையாக வெளிக்கொணர்வோம். இதுதான் இயேசுவுக்கு உகந்த வாழ்வு. இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.